Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அவல் ரெசிபி தாங்க. அவலை வச்சு எப்படி ஸ்வீட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இப்போ 200 கிராம் அவல் எடுத்துக்கறேங்க. இப்போ இந்த அவலை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை போட்டுட்டு அதில் கழுவி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ நம்ம டைரக்டா தண்ணியில கொட்டும்போது நம்ம வடிச்சி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப ஊறிடுங்க. ரொம்ப சதன்னு ஊறக்கூடாது. அதனால் நம்ம இது மாதிரி டக்குன்னு கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை தாங்க கரெக்டான இருக்கும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருக்க வேண்டியது தாங்க. ரவை கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சதன்னு ஊறி இருக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான் பாருங்கள். தண்ணி பாருங்கள் கலர் எவ்வளோ அழுக்கான கலராக இருக்குது. இப்போ அவலில் இருக்கிற அழுக்கு தான் அது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்சி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு அளவுலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம நிறையா கூட போட்டு சாப்பிட்லாம். சுவை நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை நான் ஒரு 10 நம்பர் சேர்க்குறேன். நீங்கள் இதுவுமே அளவு எதுவும் தேவை கிடையாதுங்க. கூடுதலாக சேர்த்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறங்க நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை அந்த நெய்யிலே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. நீங்கள் வதக்காத கூட அப்படியே பச்சை தேங்காய் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இருந்தாலும் அந்த நெய்யில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக வதக்கினா போதுங்க. தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் இப்போ 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறோங்க. 200 கிராம் அவலுக்கு 200 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு திரும்பியும் நம்ம ரெசிபி செய்யும்போது அதில் இருக்கிற கல் மண்ணெலாம் நம்ம சுத்தப்படுத்திடலாங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டிட்டு வானெல்லாம் கழுவிட்டு திருப்பி நான் சேர்க்குறேங்க. அதே பாவை சேர்க்குறேன். கூடவே ஒரு 2-3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. லைட்டாக கொதி வர்ற டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அவல் அதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு அவல் கிடச்சிருக்குது பாருங்கள். நீங்கள் அதிலே தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா சதன்னு ஆகிடும். நல்லா எல்லா இடத்துலையும் அந்த அவலில் வெள்ளைப்பாகு படுற அளவுக்கு நல்லா பரட்டி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் பூவெலாம் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. ஈஸியான ஒரு ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சுவையான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.